மகிமை உண்டாவதாக. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளோடு இணைந்து உம்மை நாங்கள் காணும்படியாக, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையில ஜெபத்தோடு கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சமாதானம். சமாதானம் என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். கொஞ்ச நேரம் கவனமா கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சத்திய வேதாகமத்தில் இந்த சமாதானத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 14வது அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். இப்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தை குறித்து சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய சீஷர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் அவர் சொன்ன ஒரு அமைதியான ஒரு சமாதான வார்த்தை இந்த வார்த்தை. சமாதானம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. எத்தனை பேருக்கு நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட முடியும்? இன்றைக்கு வாழ்கிறவர்கள், அல்லது கடந்த காலத்துல வாழ்ந்து கடந்து போனவர்கள், இல்ல வரப்போகிற நாட்களிலே வாழப்போகிற மக்கள், யாரா இருந்தாலும் நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் தைரியமும் சொல்ல முடியும்? நான் பேசுகிற நானும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, எத்தனையோ விதத்துல சமாதானத்தை இழந்து போகிறோம். நமக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறார் அவருடைய சமாதானத்தை. ஆனா பல நேரங்களிலே நம்முடைய இந்த உலக வாழ்வில நம்ம ஈர்க்கப்பட்டவர்களாய் அநேக நேரங்களிலே சமாதானத்தை இழந்த நிலையில் இருக்கிறோம். சமாதானத்தை இழந்து போகிற சமயத்தில் நமக்கு ஏற்படுகிறதான காரியங்கள் பலவிதமான மன உளைச்சல், ஒரு விதமான பதட்டம், இன்னொரு பக்கம் கவலை. குடும்ப சூழலிலே இந்த உலக வாழ்விலே நம்ம தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற பொழுது ஒரு விதமான ஒரு நேர்மையான சிந்தனை இல்லாத ஒரு நிலைப்பாடு நம்முடைய மனசுல. இதெல்லாம் எதனால வருதுன்னா, நமக்கு ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் என்பது என்ன? எல்லா சூழலும், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க ஒரு இடம், இதை மூன்றும் இந்த உலகத்துல பெற்றுக்கொண்டவராக மட்டுமல்ல, அதோட இணைந்து உலக மக்கள் நம்மோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்களா, அல்லது நான் அவங்களோட ஐக்கியமா இருக்கிறானா, இல்ல திருச்சபை கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு வாழ்வு நமக்கு உண்மையிலேயே முழுமையா இருக்கிறதா, இல்ல இங்கொன்று அங்கொன்று இருக்கிறோமா? இப்படி பல காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். எதையாவது ஒன்றத்துல நம்ம குறைவுள்ளவங்களா இருக்கிறோம். அப்படி குறைவுபடுகிற பொழுது நம்முடைய சமாதானம் நம்மளை விட்டு விலகிடுது. ஆண்டவர் அருமையா கொடுத்தாரு சமாதானத்தை. அதை பெற்றுக்கொள்ளும் போது ஆசைப்படுகிறோம், பெற்றும் கொள்ளுகிறோம். ஜெபத்தினாலையும் நம்முடைய விசுவாச வாழ்வினாலையும் ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அது நிலையா நம்ம கிட்ட இருக்கிறதா, அதை வைத்துக் கொள்ளுகிறோமா, தக்க வைத்துக் கொள்ளுகிறோமா என்று பார்க்கிற பொழுது எல்லா மனிதர்களிடத்திலும் ஏதாவது ஒரு பலவீன நிமித்தம் நம்ம கிட்ட இருந்து சமாதானம் போய்விடுகிறது. இந்த சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கல, என்னுடைய சமாதானம், கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதான ஒரு வாழ்க்கை உலகத்தால யாராலையும் கொடுக்க முடியாது. அந்த சமாதானம் அது வித்தியாசமான அல்லது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான அந்த சமாதானம். இந்த சமாதானத்தை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப எப்ப இந்த காரியத்தை சொல்றாரு? சீஷர்களோடு இந்த பூமியில இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கடைசி அந்த பக்க நிலைப்பாட்டுல அவர் இந்த உலகத்தை விட்டு இப்போ பரலோகத்துக்கு போயிட போறாரு.
வாதிக்கப்பட்டு, அடிபட்டு, காயம்பட்டு, அவர் சிலுவையில் அறைந்து, அவர் பல காரியங்களை அனுபவித்து இந்த உலகத்தை விட்டு அவர் போயிட போறார். பூமியை விட்டு பிதாவின் போக போறார். அந்த சூழ்நிலையில இந்த காரியத்தை அவர் சொல்றார். நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லுவேன், இப்போ கூடி வந்திருக்கிற நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் நீங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா ஆசீர்வதிக்கப்படுங்க கர்த்தரால அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான வார்த்தையை நான் கூறிடலாம். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது, ஆமா இயேசு கிறிஸ்து பத்தி இந்த சகோதரி எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்தி ஏற்படும். அது நிலையா நிற்குமா என்பது சந்தேகம். ஏன்னா உலகத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது பல காரியங்களை இந்த உலகத்துல கண்டு அனுபவிக்கிற பொழுது அதை நம்ம மறந்து விடுகிறோம், அதை விட்டு விடுகிறோம். அப்போ இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் அது நிலையாய் நின்று இருக்கும், எப்பொழுதும் தங்கி இருக்கும். இப்ப பாருங்க, இது ஒரு ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பொழுது இந்த உலகத்துல உலாவி கொண்டிருக்கிற பொழுது சொன்ன வார்த்தை இது. இப்ப அடுத்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறிக்கிறார். மறித்துட்டு 3வது நாள், அதாவது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில அவர் உயிரோடு எழுந்துடுறாரு. இது நம்ம எல்லாம் வேதத்துல வாசித்திருக்கிறோம். அப்படி எழுந்து எங்க நேரா போறாருன்னா சீஷர்களை தேடி போகிறார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அந்த யூத மக்களும் ரோமர்களும் இணைந்து இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உச்சரிக்கிறார்களோ, வாயினாலே சொல்லுகிறார்களோ அவர்களை கொலை செய்யும், சிறைச்சாலையில் அடைத்தும் மிக பயங்கரமாக கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்கள் அது. அப்படிப்பட்ட நேரத்துல சீஷர்கள் எல்லாம் ஒரு வீட்டுல தங்கி கதவை பூட்டி கொண்டு உள்ளே ஜெபம் பண்ணி கொண்டும் சில சம்பாஷணைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பூட்டிய வீட்டுக்குள்ளே திடீரென்று வருகிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல இதுல தெளிவா நம்ம வாசிக்கிறோம். யோவான் 20:19 தெளிவா சொல்றாரு, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் நம்மோடு எப்பொழுதும் இருப்பாரு. அவர் ஏன்னு சொன்னா, அவர் நினைத்தா நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. அவர் சொன்ன அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே எவ்வளவு கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா கூட அவன் சுகம் பெற்று விடுகிறான். இப்படி ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் இதுவரைக்கும் நமக்கு யாருமே கொடுக்கல. ஆனா இவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே கொடுக்கிறார். அதனால இவரை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி அந்த மக்களும் சீஷர்களும் அவரை பின்தொடர்ந்து கடந்து போய் கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இருக்க முடியாத வரல. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல நான், ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல அவர் மாம்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பாருன்னு சொல்லி அவருக்கு பிதாவாகிய தேவன் அவர் அனுப்பல. அப்ப அந்த சுவிசேஷம் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுவதற்காகவே அனுப்பப்பட்டு அவர் கடந்து போயிட்டார். இப்ப கடந்து போன பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல சீஷர்களை சந்திக்க வரார். முதல்ல அவர் சொல்ற வார்த்தை, அந்த சீஷர்களை சந்தித்த உடனே, அதாவது பூட்டிய வீட்டுல சீஷர்கள் எல்லாம் ஒரு பயத்தோடு உட்கார்ந்து, ஏன்னா அந்த யூத ஜனங்கள் பார்த்துட்டாங்கன்னா கொலை செஞ்சிருவாங்க, அடிச்சு நம்மள சிறைச்சில போட்டுருவாங்க பயந்து உள்ளே பூட்டி கொண்டிருக்கிற போது திடீரென்று இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் உள்ளே நுழைகிறார். கதவை திறந்து கொடுக்கல, கதவை தட்டல. அதுதான் கவனிக்கணும். அவர் ஆவியானவராய் உள்ள வராரு. வந்த உடனே மக்கள்லாம் திகைத்து, சீஷர்கள்லாம் திகைத்து நிற்கும் போது உங்களுக்கு சமாதானம். ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த வார்த்தை அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல? பயம், திகில், ஐயோ நம்மளை கண்டுட்டாங்கன்னா நம்மளை கொலை செஞ்சிருவாங்க, சிறைச்சாலையில போட்டு நம்மள துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நடுக்கத்தோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சமாதானம் வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் இருக்க வேணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம். எப்பொழுதும் நமக்கு சமாதானம் இருக்கணும். அந்த எப்பொழுதும் சமாதானம் இந்த பூமியில நம்ம வாழும்போது இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, அவர் தான் சொன்னாரு, இந்த உலகத்துல கிடைக்கிற சமாதானம் இல்லப்பா, பொன்னாலும் பொருளாலும் ஆஸ்தியினாலும் கல்வி அறிவினாலும் உலக உறவுகளாலும்
அல்லது வேற எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தால கிடைக்கப்பட்டதாலே நமக்கு கொடுக்கிற சமாதானம், அத போல சமாதானம் நான் கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்றாரு அழகா. இந்த உலகத்தால் எப்படி சமாதானம் கிடைக்கும்? நல்லா யோசித்து பாருங்களேன். நம்ம பிராக்டிக்கல் வாழ்க்கையில, நம்ம அனுதின வாழ்க்கையில நமக்கு வியாதிப்பட்டு கடினமா நம்ம படுக்கையில இருக்கிறோம். யாரோ நீங்களோ நானோ இல்ல நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும்போது மிகவும் கடினமா நம்ம முனகிக்கிட்டு அந்த வியாதி சரீரத்துல ஏற்படும் அந்த வியாதி தாங்கிக் கொள்ள முடியாதபடி உணவு எடுக்காது, கண் வீழ்ச்சி பார்க்க முடியாது. அப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற வேதனை, இப்படிப்பட்ட நிலையில எப்போ எனக்கு இந்த வியாதி நீங்கி நான் மற்றவர்களை போல சுகம் பெறுவேன் அப்படின்ற ஒரு நிலையில மனநிலையில முனகலோடு படுத்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மருந்தாலேயோ அல்ல ஜபத்தினாலேயோ வேற எந்த காரியத்தினாலேயோ நமக்கு சுகம் பெற்று தெளிவு பெற்று நம்ம எழுந்து நடக்கிற பொழுது எப்படி இருக்கும் நமக்கு? எனக்கு இத்தனை நாள் படுத்த படுக்கல, இந்த இன்னைக்குதான் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, பெரிய மகிழ்ச்சி. இது தற்காலிகமா கிடைக்கக்கூடிய ஒரு சமாதானம் மனநிலை. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு பர்மனண்டான சமாதானம். எனக்கு இந்த உலகத்துல எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு, எத்தனை அவமானங்கள், எவ்வளவு பெரிய குறைகள், நம்ம வாழ்க்கையில குறைச்சல் எது நடந்தாலும், எது நம்மளை சந்திக்க நேர்ந்தாலும், எந்த நிலையில நம்ம பாதையில கடந்து போனாலும் அந்த நிலையில கூட ஆண்டவர் என் பட்சத்திலிருந்து என்னை நடத்துகிறார் என்ற தீர்க்க முடியாத, அதாவது அதை கிரகிக்க முடியாத ஒரு அலாதி ஆண்டவர் மேல பற்றுதல் நம்ம இருக்கும்னு சொன்னா நமக்கு எத்தனை கஷ்டம் இந்த உலகத்துல சூழ்ந்து வந்து நமக்கு நெருக்கினாலும் கூட அந்த சமாதானம் நமக்கு நிலைநிற்கும். அதுதான் அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாரு. அந்த சமாதானம் அப்படிப்பட்டதா இருக்கும். இந்த உலகத்தால வருகிற எத்தனை கஷ்டங்கள், கண்ணீர், குடும்பத்துல மரணம் அல்லது குடும்பத்துல களியாட்டு அல்ல குடும்பத்துல சண்டை பிரச்சனை, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி நம்ம கவலைப்பட மாட்டோம். சமாதானத்தை போயிடுச்சே, எனக்கு ஒரு நல்ல காலமே பிறக்காதா, எனக்கு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமான மனநிலை எப்ப இருக்காதுன்னு சொன்னா, இவ்வளோ கஷ்டத்திலையும் ஆண்டவருடைய சமாதானம் நிலையா நமக்குள்ள இருக்குமானால், அதை நம்ம கெட்டியா பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடப்பயணத்தை கடந்து போவோமானால் நமக்கு அந்த விதமான கஷ்டங்கள்லாம் ஒரு தூசியை போல நம்மளை விட்டு விலகிடும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 53வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசு கிறிஸ்து மேல் தான் வந்தது. இந்த உலகத்துல நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அப்போ இந்த சமாதானம் நம்மளை விட்டு எடுத்து போடும்படி துன்புறுத்தக்கூடிய நிலைப்பாட்டுக்கு நம்ம தள்ளப்படுறோம்னா, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஆக்கினை தீர்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது, அவர் குற்றம் செய்யாமலே ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். அப்போ நாம பெற வேண்டிய எல்லா அந்த ஆக்கினை, இந்த உலகத்தால வருகிற நமக்கு பலவிதமான கடுமையான சட்ட திட்டங்கள்னால ஒடுக்கப்படுகிற நிலைப்பாடு எல்லாம் நமக்கு வந்தா கூட என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு எந்த பாடு வந்தாலும் என்ன ஒன்றும் செய்து விட முடியாது அப்படின்ற அந்த மனநிலை நமக்கு வந்துடுச்சுன்னா அப்பதான் உண்மையிலேயே ஆண்டவருடைய சமாதானம் நமக்கு இருக்குதுன்னு மறந்து கொள்ள முடியும். எரேமியா சொல்லும் போது சொல்றாரு, தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்துல 14வது வசனம், 8வது அதிகாரத்துல 11வது வசனம், 2 வசனமும் ஒரே காரியத்தை சொல்லுது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூசாய் குணமாக்குகிறார்கள். அதுதான் இந்த உலகம். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவர்களும் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மளை சமாதானப்படுத்துறாங்களே, அது முழுமையான சமாதானம் கொடுக்காது. ஒரே சமாதானம் நமக்கு முழுமை பெற வேண்டுமானால் நமக்கு திட்டம் தெளிவுமாய் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படக்கூடிய சமாதானம் எதுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் மட்டும்தான். இந்த உலகம் நமக்கு கொடுக்கும். நமக்கு வருகிற, நான் முதல்ல சொன்னது போல வியாதியோ பலவிதமான கஷ்டமோ அல்லது கடன் பிரச்சனையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையோ, இப்ப சமீபத்துல கூட அண்ணா நகர்ல ஒரு இடத்துல 3 கோடி ரூபாய் கடன் பெற்று என்ன பண்ணாரு அவரு, அந்த மனுஷன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவரு தன்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் கொலை செஞ்சுட்டு அவரும் போய் ட்ரெயின்ல தலையை விட்டு இறந்து போயிட்டாரு. இப்போ 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்போ இந்த கடன் பிரச்சனையினால மனிதனுடைய சமாதானம் கடந்து போயிடுது. அவனால முடியல.
தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறான். நான் இந்த சமாதானம் இல்லாதபடி என் வாழ்வு உலகத்துல வேண்டாம், அதை நான் அனுதினமும் அதை நினைத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத நான் ஒரேடியா செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறான். அந்த துரித முடிவு. அப்ப அந்த துரித முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனை விட்டு பக்தியும் பல சூழலும் கடந்து போயிடுது. சாத்தான் உள்ள நுழைஞ்சிடறான் அவனுடைய மனநிலையை கண்டு. அப்ப இந்த நிலைப்பாடு எத்தனை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில வருகிறது நினைச்சு பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இந்த விதமான சமாதானம் இல்லாத ஒரு சூழல். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்லாது இருந்தது, சமாதானம் எனக்கு இல்லாம இருந்து கூட உங்களுக்கு சமாதானம் இது எங்க கிடைக்கும்? இந்த சொல்லுன்னு நம்ம சொந்தக்காரங்க வந்து சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் எல்லாம். இது வந்து தேற்றுதல் சொல்றது, அந்த தற்காலிகமா சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்லது நம்ம சபைக்கு போறோம், பிரசங்கம் கேட்கிறோம், ஆறுதல் படுத்துவாங்க, நமக்கு ஆறுதலான சில வார்த்தைகள் கிடைக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் நமக்கு அந்த நேரத்துக்கு ஆறுதலா இருக்கும். அந்த சபையை விட்டு வெளியே வரும்போது அது நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வார்த்தையும் மறந்துடுறோம், சமாதானமும் நமக்கு இல்லாம போயிடுது. நமக்கு அந்த சத்தியத்தை கேட்கும் போது இருந்த மனநிலை வெளியே வரும்போது இல்ல. காரணம்னா அந்த வார்த்தை நமக்குள்ள தங்கல, அது எடுபட்டு போயிடுது. இந்த விதமான சமாதானம் தான் இந்த உலகத்தால கிடைக்க முடியும் என்று சொல்லி, அது மட்டும் இல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 50வது வசனமும் எபிரேயர் 12:14வது வசனம், இந்த 2 வசனத்திலையும் ஒரே சம்பவத்தை சொல்லுது. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள், யாவரும் சமாதானமாய் இருப்பதையே ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல கவனிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப நம்ம எத்தனை பேர் இதுல இருக்கிற, இந்த குழுவில் இருக்கிறோமோ தெரியல, நம்ம ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா, சமாதானமா இருக்கணும். முடிந்த மட்டும் மற்றவங்களுக்கு நம்ம உபத்திரவம் கொடுப்பதை விட, என் நண்பர்களுக்கோ, என் உறவினர்களுக்கோ, என் சபை மக்களுக்கோ, அல்லது நான் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது என்னோட கூட வேலை செய்யறவர்களுக்கோ, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சமாதான வார்த்தையை கூற வேண்டுமே தவிர, முடிந்த மட்டும் அவர்களை மனநோய்படுத்துவதா போல நம்ம பேசவோ செய்யவோ கூடாது என்று வேதம் நமக்கு திட்டமா சொல்லி கொடுக்குது. முடிந்த வரைக்கும் நீங்க மற்றவர்களை சமாதானமா இருங்க. அது மட்டுமல்ல, யாவரோடும், நீங்க எந்த மனுஷரா இருந்தாலும் யாவரோடும் சொன்னா, நம்ம சொந்தக்கார் மட்டும், நம்ம நண்பர்கிட்ட மட்டும் இல்ல, விரோதிகளா இருந்தா கூட சரி, நமக்கு விரோதமா அவங்க செயல்பட்டா கூட சரி, அவங்க கிட்ட நீங்க சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லி அழகா நமக்கு சொல்லி கொடுக்குது இந்த வசனம். ஆகவே வருகிற காலம் எப்படிப்பட்டதா இருக்கும்? இவ்விதமான நிலைப்பாட்டுல வருகிற காலம் எப்படி இருக்குமா, இந்த காலம் முடிந்து ஆண்டவருடைய 2வது வருகைக்கு காலத்துக்கு நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில எப்படி இருக்குமா, சிவப்பு குதிரை என்கிறதான ஒரு குதிரை, 6 வகையான குதிரைகளை சொல்லப்பட்டிருக்கிறோம். சிவப்பு குதிரை மேல ஏறி வருகிறவன் ஒருவன் வருவான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளவும், சமாதானத்தை நம்ம மனுஷர்களிலிருந்து எடுத்து போடவும் அவன் அதிகாரம் பெற்றவனாய் இந்த உலகத்துக்கு வருவானாம். நல்லா கவனிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் இது வரப்போகிற நாட்களிலே ஆண்டவருடைய 2வது வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்னன்னா, அவன் சிவப்பு குதிரை மீது ஒரு அதிகாரம் பெற்றவனாய் வருவான். என்ன அதிகாரம்? பூமியிலே வாழ்கிற மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள். 2வது, அந்த பூமியில உள்ள மக்கள், அது கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துக்களா, எந்த மனிதனா இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட மனிதன் என்று சொல்லப்படல, அது யாரா இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டுருவான். ஒரு மனிதனிடத்திலிருந்து சமாதானம் எடுத்து போட்டு அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மன உளைச்சல், கடினம், அழுகை, கூக்குரல், வேதனை, துன்பம், பாடு எப்படி இருக்கும் தெரியுங்களா? அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி ஐயோ என்ற நிலைப்பாடு இருக்கும். அப்ப அந்த ஐயோ என்ற நிலைப்பாட்டை சாத்தான், உலகத்தை வஞ்சிக்கிற சாத்தான் என்ன பண்ண, கடைசி நாட்களிலே அந்த சிவப்பு குதிரை மீது வந்து உலகத்துல மனிதனுடையக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள் என்ற அந்த அதிகாரத்தை பெற்றவனாக இந்த பூமிக்கு வருவானாம். இவர்களெல்லாம் வந்த பிறகுதான் நியாயத்திற்கு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வருஷத்தின் 10வது மாதத்தை இந்த நாளோட நம்ம முடிக்க போகிறோம். இன்றைய நாளோட இந்த வசனம் இந்த மாதத்தோடு முடிந்து போறதல்ல, வரப்போகிற மீதமுள்ள மாதங்கள், வருஷங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சமாதானத்தை நிரந்தரமாய் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு நாம முயற்சிப்போம்.
கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை அந்த சமாதான வழியிலே நடத்துவாராக. ஆமென், ஆமென்.